पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை கேட்டோம். ஊசி முனை இடம் கூட தரமாட்டேன் என்று துரியோதனாதிகள் மறுக்க, கடைசி முயற்சியாக கிருஷ்ணா நீனாவது தூதுவனாக சென்று அந்த ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பணி. தூதுவனாக செல்கிறேன், ஆனால் எப்படி கேட்டாலும் துரியோதனாதிகள் நிச்சயமாக ராஜ்யம் தர மாட்டார்கள் என்பது முன்கூட்டியே பகவான் கிருஷ்ணன் தெரிவித்தார். ஆனாலும் துரியோதனாதிகள் அதர்மவாதிகள் என்கின்ற விஷயத்தை சபை முழுக்க அறிய வேண்டும் என்பது பகவான் கிருஷ்ணனுடைய எண்ணமாக இருந்தது. சபைக்கு வந்து திருதராஷ்டிரனை பார்த்து எவ்வளவோ உபதேசங்களை கூறினான். சிறுவயது முதலே எவ்வளவோ அதர்மங்கள் துரியோதனன் செய்த பொழுதும் அதற்கெல்லாம் உடந்தையாக இருந்து அதனுடைய பிரதி பலனாக இன்று உன்னுடைய குலமே நாசமாக போகிறது, இன்னும் மௌனியாக இருந்து என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரனை பார்த்து கேட்டான். பரசுராமர் எழுந்து நின்று, இவர்கள் நினைக்கும் அளவிற்கு பாண்டவர்கள் சாமானியமானவர்கள் அல்ல, பலவிதமான வித்தை தெரிந்தவன் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டு கண்வ ரிஷிகள் மகனே என்கின்ற வாஞ்சையோடு நல்ல உபதேசத்தை துரியோதனனுக்கு கூறினார். நாரதர் புராணங்களில் இருந்து அகங்காரம் கொண்டவன் எப்படி வீழ்கிறான் என்பதை பலவிதமான ஊமைகள் மூலமாக எடுத்து காட்டினார். ஆனால் எந்த பெரியவர்களும் சான்றோர்களும் எவ்வளவு எடுத்து கூறியும் அதனை கொஞ்சம் கூட மதியாது துரியோதனன், நான் எவ்வளவோ யோசித்து பார்க்கிறேன், நான் செய்த தவறு என்று எனக்கு எதுவுமே தெரியவில்லை என்றார். ஏனென்றால் அவன் செய்வது அனைத்தும் தர்மமாகவே தெரிகிறது. இப்போ இயற்கையிலேயே அவன் கெட்டவன் என்று ஆகிவிட்டால் எவ்வளவு நல்லவர்கள் எவ்வளவு நல்ல உபதேசங்களை கூறினாலும் நிச்சயமாக அவர்கள் செவிமடுக்க மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் அழிவை தேடி போகிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களால் அவர்களுடைய குணத்திலிருந்து மாற முடியாது. இப்போ கடைசி முயற்சியாக காந்தாரியை அழைத்து வந்து துரியோதனன் முன்னாடி நிற்க வைத்து, பாருங்க, நல்ல உபதேசங்களை சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னா காந்தாரி முதலில் திருதராஷ்டிரனைத்தான் கடிந்து கொண்டாள். ஒரு கணவன் மனைவியாக இருப்பவர்கள் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்கின்ற உபாயங்களை எல்லாம் கூறினாள். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி கண்டித்தால் ஒழிய ஒருவர் செய்ய வேண்டாம் என்று ஒருவர் மறைமுகமாக நீ செய், நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அதர்மவாதிகளாகத்தான் உருவெடுப்பர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா திருதராஷ்டிரனை பொறுத்தவரை காந்தாரி எவ்வளவு கண்டித்தாலும் நான் இருக்கிறேன் என்கின்ற அந்த பலத்தை தைரியத்தை திருதராஷ்டிரன் தெரியாமல் கொடுத்து விட்டார். ஏன்னா பிள்ளைகள் மேல் இருக்கக்கூடிய பாசத்தினால் இப்போ இவன் பேச்சை சிறிதும் கேட்க முடியாத அளவிற்கு அவர்கள் வளர்ந்து விட்டனர். பாருங்க, இப்போ கிருஷ்ணன் சொல்வது சரி என்று தெரிந்தும் ஆனால் திருதராஷ்டிரன் சொல்வதை சிறிதும் கேட்காதவனாக வளர்ந்திருக்கிறான். அதுவும் எப்படின்னா தன்னுடைய குலமே வீழ்ச்சி உறும்படி, ஏன் தன்னுடைய குழந்தைகள் 100 பேரும் எங்கள் கண்முன்னே சாகும்படி இவன் நடந்து கொள்கிறானே என்று மனதில் புழுங்கினான். பாருங்க, இது அத்தனையும் கேட்டுக்கொண்டு துரியோதனனுக்கு என்ன தோணியது? சபை விட்டு கொஞ்சம் கூட மரியாதையின்றி அவன் பாட்டிக்கு போய் அந்த 4 யாரு, துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன், போதாக்கரைக்கு கூட தன்னுடைய தம்பிமார்கள்
அத்தனை பேரும் சேர்ந்து அங்கு ஒரு மீட்டிங். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் எல்லாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்மை கட்டிவிடுவார்கள், இது நமக்கு ஆபத்தாகிவிடும். அவர்கள் அந்த காரியத்தை செய்வதற்கு முன் நாம் பகவான் கிருஷ்ணனை கட்டிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இவர்கள் பேசுகிறார்கள் என்பதை அறிந்த சாத்தகி கிருதவர்மனை அழைத்து, கிருதவர்மா உடனடியாக யாதவ சேனையை உடனடியாக தயார் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிவிட்டு இந்த விஷயத்தை பகவான் கிருஷ்ணனுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சபைக்கு ஓடி வந்தான் சாத்தகி. பாரு, நேரா வந்து சபையில் துரியோதனாதிகள் எப்படியும் உன்னை கட்டிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் கிட்ட சொன்ன உடனே, பகவான் கிருஷ்ணன் தூதுவனாக வந்தவன் அவனையே கட்டும் அளவிற்கு இவர்கள் போய்விட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. விதுரன் இந்த கேள்விப்பட்டவுடன் திருதராஷ்டிரனை பார்த்து, தீயில் கை வைக்க பார்க்கின்றனர் உன்னுடைய புதல்வர்கள் திருதராஷ்டிரா, இதனால் என்ன விபரீதம் ஆகப் போகிறது என்பதை கொஞ்சம் கூட அறியாமல் விளையாட்டுத்தனமாக உன்னுடைய குழந்தைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி பௌண்ட்ரிக வாசுதேவன் நானே கிருஷ்ணன் என்று நடை உடை பாவனைகளை கிருஷ்ணன் போலவே செய்து கடைசியில் அவனுடைய தேசமான காசி தேசமே அழிந்த கதை நீ மறந்து விட்டாயா? இது மட்டுமல்ல விதுரா, இவை அனைத்தும் எனக்கு தெரியும், பேசாதே. அவன் செய்வது தவறு என்று எனக்கு நன்றாக தெரிந்தும் நான் என்ன செய்வது, என்னால் செயல்பட முடியாதவனாக ஆகிவிட்டேனே அப்படின்னு திருதராஷ்டிரன் புலம்பிக் கொண்டு இருக்கிறான். ஏன்னா அவன் யார் சொல்லியும் கேட்க முடியாத அளவுக்கு, அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்களை வைத்துக்கொண்டு திருதராஷ்டிரன் என்னதான் செய்ய முடியும் பாருங்க. பாண்டவர் ராஜ்யம் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு காலில் நிற்கிறான். அது மட்டுமல்ல, தூதுவனாக வருபவரையும் இன்று கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறான். அப்படின்னா பகவான் கிருஷ்ணன் சொன்னான், திருதராஷ்டிரா, அவர்கள் என்னை கட்டும் முன் நான் அவர்களை கட்டவா அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் திருதராஷ்டிரனை பார்த்து கேட்கிறான். ஏன்னா பாண்டவர்களுக்கு வேலையே இல்லாமல் போய்விடும். துரியோதனாதிகளை பகவான் கிருஷ்ணன் ஒரு க்ஷண நேரத்தில் கட்டிவிட்டால், ஏன்னா ராஜ்யம் பாண்டவர்களுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரை இவர்கள் வேறு ஏதோ சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, அவர்கள் என்னை கட்டுவதற்கு முன்னான் அவர்களை கட்டவா வேண்டாமா சொல் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. துரியோதனன் வந்தான். திருதராஷ்டிரன் பார்த்து, ஏய் பாவி, தன்னுடைய மகனை, ஏன்னா எவ்வளவு பேர் எவ்வளவு நல்லது சொன்னாலும் அதை கேட்கும் அளவுக்கு புத்தி இல்லாமல் போய்விட்டாயே, நீ நாசம் ஆவதோடு உன்னுடைய குலத்தையும் நாசமாக்குகிறாயே, பகவான் கிருஷ்ணனை கட்டி போடுகிறாயா? இது உன்னால் முடியுமா? சிறு வயதில் இருக்கும் பொழுது யசோதா தேவி பகவான் கிருஷ்ணனை கட்ட நினைத்தால் என்ன நடந்தது? அந்த நந்தகோகுலத்தில் இருக்கின்ற அந்த கயிறெல்லாம் அனைத்து வீடுகளிலும் தேர்ந்து விட்டதே தவிர பகவான் கிருஷ்ணனை கட்ட முடிந்ததா? பாலகனாக இருக்கும் பொழுதே அவனை கட்ட இந்த உலகத்தில் எவராலும் முடியவில்லை, தன்னுடைய தாயாலேயே முடியவில்லை. கடைசியில் பக்திக்கு அவன் கட்டுண்டான் என்பதை நீ கேள்விப்படவில்லையா? இதெல்லாம் பாருங்க. திருதராஷ்டிரன் இவ்வளவு விஷயங்களை நினைவில் வைத்துக்கொண்டு தன்னுடைய மகனான துரியோதனுக்கு எடுத்து சொல்கிறான். சிறு பிராயத்திலே பூதனி, சகடாசுரன், கம்சன், ஜராசந்தன், இப்படி எத்தனையோ வலிமை மிக்க அரசர்களை சட நேரத்தில் என்ன சொல்லுது வதம் செய்தவன் பகவான் கிருஷ்ணன். அவனை போய் நீ கட்டிவிடுவேன் என்று சொல்கிறாயே, உனக்கு புத்தி இல்லையா? இதை விட இவரை யாரும் கேவலமாக சொல்லவே முடியாது. உடனே பகவான் கிருஷ்ணன் நேரடியாக துரியோதனனை பார்த்தான். துரியோதனா, நீ என்னை கட்டிவிடுவாயா?
நான் என்னமோ தனியாக வந்தேன் என்று நினைத்து விட்டாயா? இல்லை, பாண்டவர்கள் யாதவர்கள் அத்தனை பேரும் வேறு எங்கும் இல்லை, இதோ இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அந்த சபை நடுங்கியது. சபை மட்டுமா, அந்த பூமியே நடுங்கியது. கடல் பொங்கியது. கண நேரத்தில் அந்த சபையில் என்ன நடக்கிறது என்று தெரிய முடியாத வண்ணம் தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்தான் பகவான் கிருஷ்ணன். அது எப்படி அப்படி அண்ணா? பாவம் செய்தவர்களுடைய கண்கள் கூசி அவர்கள் கண்களை கீழே சாய்த்து கொண்டனர். யாரெல்லாம் புண்ணியவாதிகளோ அவர்களுடைய கண்ணுக்கு பகவானுடைய விஸ்வரூப தரிசனம். பீஷ்மர், துரோணர், ஏன் காந்தாரி, இப்படி நல்லவர். ஏன்னா என்னதான் இருந்தாலும் பீஷ்மர் தன்னுடைய வீட்டிற்கு உணவுண்ண அழைத்தார், செல்லவில்லை. ஆனால் நிஜத்தில் அவர் பக்தர் என்கின்றபடியால் அவருக்கும் அந்த தரிசனம் கிடைத்தது. அந்த விஸ்வரூப தரிசனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய மேனியிலிருந்து வருகின்ற அந்த பிரகாசமான கிரணங்கள் பாருங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஸ்வரூப தரிசனம் இரண்டாவதாக காண்பித்தது ருக்மிணியினுடைய சயம்பரத்தில். அதற்கு பிறகு மீண்டும் இன்னொரு தரிசனம் எப்படின்னா, பகவத்கீதை சொல்லும் போது அர்ஜுனனுக்கு நடந்த அந்த விஸ்வரூப தரிசனம். அவனுடைய தேகத்தில் சமஸ்த தேவதைகள் என்று சொல்வார்களே, பாருங்க, 30 முக்கோடி தேவர்கள் அத்தனை பேரும் அவனுடைய தேகத்தில் பார்க்க முடிந்தது. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, நெற்றியில் பிரம்மதேவன் ஆனந்தமாக இருந்து கொண்டிருப்பதை கண்களால் பார்க்க முடிந்தது. அவனுடைய ஹிருதயத்தில் ருத்ரதேவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அஷ்ட திக் பாலகர்கள் அப்படின்னு சொல்வாங்களே, அத்தனை பேரும் பகவானின் தோளில் நின்று கொண்டு ஆனந்தமாக பகவானை ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமா, தேகத்தில் ஆதித்யர்கள், விஸ்வே தேவதைகள், தோளில் பலராமன், மற்றொரு தோளில் அர்ஜுனன், இப்படி அத்தனை பேரும் பகவானுடைய ஒரே ரூபத்துக்குள். அது மட்டுமா, இந்த உலகத்தில் என்னென்ன பிரபஞ்சங்கள் இருக்கிறதோ, பூமி, நீர், நிலம், காற்று, மழை, இவை அனைத்தும் ஒரு சேர ஒரே ஒரு ரூபத்திற்குள் அடக்கம் என்பதனை காண்பித்தான். இது அத்தனையும் பார்த்தவர்கள் மலைப்பாவ எவ்வளவு ஒரு சந்தோஷம், எந்த ஜென்மத்தில் நாம் என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமா, பீமசேனன், தர்மராஜன், நகுல சகாதேவன், கிருஷ்ணனுடைய மகனாக இருக்கக்கூடிய பிரத்யும்னன், இப்படி அனைவரும் அவனுடைய உருவத்திற்குள்ளேயே இருப்பதை காண முடிந்தது. அது மட்டுமா, எவ்வளவு ஆயுதங்கள் இருக்க முடியுமோ, சங்கு, சக்கரம், கதா, பத்மம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் ஒரு வார்த்தை வரும், சர்வ பிரகரணாயுதா அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகளை அழிக்கக்கூடிய எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கின்றதோ அத்தனை ஆயுதங்களையும் தன்னுடைய தோள் புஜத்தில் கொண்டிருந்தான் பகவான் கிருஷ்ணன். அது மட்டுமா, அவனுடைய கண்களில் இருந்து, நாசிகளிலிருந்து, காதுகளிலிருந்து நெருப்பு ஜுவாலைகள் வந்து கொண்டே இருந்தன. அவனுடைய ரோமங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் தீ ஜுவாலையை கக்கிக் கொண்டு இருந்தார்கள். எந்த ஒரு பாப்பிக்கும் அந்த விஸ்வரூப தரிசனத்தை காணும் சக்தி அவர்களுக்கு இல்லை. சாமானிய கண்களினால் இந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடியுமா என்றால், யாரெல்லாம் புண்ணியம் செய்தார்களோ பகவான் கிருஷ்ணனுடைய கருணையினால் ஒரு அற்புதமான திவ்ய திருஷ்டியை பகவான் வழங்கி இருந்தான். அந்த திருஷ்டியை வைத்துக்கொண்டு பகவான் கிருஷ்ணனை அத்தனை பேரும் வணங்கி மகிழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, பாருங்க, காந்தாரி, விதுரன், பீஷ்மன், சஞ்சயன் அவனுடைய விஸ்வரூபத்தில் கணக்கே இல்லாத தோள்களை உடையவனாக இருந்தான். அந்த தோள்களில் ஒவ்வொன்றிலிருந்தும் சூரியன் கிரணங்கள் பாய்ச்சி கொண்டு இருந்தது. ஏன்னா மற்றவாளுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா,
மிகப்பெரிய நெருப்பு ஜுவாலை நம் கண்முன்னே இருக்கின்றது, இதை நம் கண்ணால் பார்க்க முடியாது என்று தலை குனிந்தார்கள் பாபம் செய்த ராஜர்கள். ஏன்னா கிருஷ்ணனுடைய பக்தர்கள் மட்டுமே காண முடிந்த விஸ்வரூப தரிசனம் இது. பீஷ்மர், துரோணர், விதுரன் இந்த மாதிரி பக்தியால் நிரம்பியவர்கள் காண முடிந்தது பகவானின் விஸ்வரூப தரிசனம். ஏன்னா அவர்கள் பீஷ்மர் துரோணர்கள் என்ன தவறு செய்தார்களோ அதற்கு உண்டான தண்டனை உண்டே தவிர அவர்கள் செய்த சாதனைக்கு உண்டான பலன் பகவான் கிருஷ்ணன் தந்தே தீருவான். அந்த சாதனைக்கு பீஷ்ம துரோணாதிகளுக்கு தரிசனம். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறவியிலேயே குருடனாக இருந்த திருதராஷ்டிரன் அற்புதமாக பகவான் கிருஷ்ணனுடைய விஸ்வரூபத்தை கண்டு மகிழ்ந்தான். அவன் பார்த்தவுடன் ஸ்தோத்திரம் செய்யலானான். அவன் என்னவாறு பகவான் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் செய்தான் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.